எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இறால் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா தூள் அரைச்சி இதில் போட்டு இந்த செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இறால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இறாலுக்கு மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நெக்ஸ்ட் மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அடுத்து நான் 8 காஷ்மீரி மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். இதை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மூணு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் 1/4 கப் வால்நட் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாத்திடுங்க. நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம இறால் மசாலா பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 4-5 பூண்டு பொடியை நறுக்கினது போடுங்க. பெரிய துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது போடுறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஊற வச்ச இறால் சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நான் இறால் மசாலா தடவி ஊற வைக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது புளியை கரைச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இறால் மசாலா இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்துல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப வித்தியாசமான இறால் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.